ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பனானா ஃப்ரை வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஜ் ஃபிஷ் ஃப்ரைன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ வாங்க நம்ம அதை வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 2 வாழைக்காய் எடுத்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. வாழைக்காயோட குவான்டிட்டியை பொறுத்து பூண்டோட குவான்டிட்டியும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாம் சேர்த்து இது கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வத்தல் மட்டும் கிள்ளி போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம வாழைக்காய் வந்து நல்லா கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வாழைக்காயும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். நீங்கள் வந்து அப்படியே போட்டு பண்ணாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. நீங்கள் அவிச்சு பண்ணிங்க அப்படின்னா அது வந்து துண்டு துண்டாக உடஞ்சி போயிடும். ஸோ அதுவும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோம். இப்போ வாழைக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அந்த கடாயில் மீதி இருக்கிற எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு அண்டு உளுந்த பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்து நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான். அண்டு அரைச்ச அந்த மிளகு, சீரகம், பூண்டு அந்த பேஸ்ட்டையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மசாலா பவுடர்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லி பவுடர் சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி நான் வத்தல் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் காரத்துக்கேற்ப நான் சேர்த்துக்கிறேன். மசாலா வந்து கறியிடக்கூடாது. ஸோ மசாலா போட்டோன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் வந்து நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அண்டு பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வாழைக்காய் வந்து நல்லா சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அந்த மசாலா அண்டு வாழைக்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா மிங்கிளாகி வரணும். இப்போது நம்மளோட வாழைக்காய் ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான்வெஜ் பிடிக்காதவங்க இந்த மாதிரி வந்து வெஜ்ஜில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாழைக்காய் வறுவல் பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான சாப்பாடுக்குமே செம்ம ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதும் கூட. தேங்க்யூ.